துலாம் ராசிக்காரர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலமா, பலவீனமா, எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அமாவாசை வரப்போகுது. அந்த அமாவாசை நாளில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. பணம் சம்பாதிக்கிறதுல குறியாக இருப்பாங்க. எல்லோரையும் மதித்து அவங்கள உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிப்பாங்க. ஆசைக்கும் பயத்துக்கும் இடையே இருக்கிற இடைவெளியை அறிஞ்சு வச்சுருப்பாங்க. மற்றவங்களுக்கு எளிதாக பழகுவாங்க. எல்லோரையும் எளிதில் புரிஞ்சு கொள்வாங்க. தன்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. கெட்டதையும் நல்லதையும் தரம் பிரித்து அறிஞ்சு கொள்ளுவாங்க. தெய்வ பக்தி நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. துலாம் ராசிக்காரங்க இல்லற வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். மனைவியின் பேச்சை கேட்டு நடக்கிறதுல உத்தமமாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மனைவியோட ஆலோசனை கேட்குறது இவங்களுக்கு நல்லது. இவங்களுக்கு காதல் தோல்வி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க மற்றவங்க சொல்ல கேட்டு தான் நடப்பாங்க. சுயமாக சிந்திக்க தெரியாது. இதனால் உடன் இருக்கிறவங்க நம்பி ஏமாறும் நிலை ஏற்படும். இந்த வாரம் ஆவணி அமாவாசை வரப்போகுது. இந்த ஆவணி அமாவாசை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இந்த நாளில் சில பரிகாரங்கள் செய்கிறதால பன்மடங்கு நற்பலன்கள்லாம் கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை தினங்கிறது முன்னோர்களை வழிபடும் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. அன்று நம் முன்னோர்களை நினைத்து குறைஞ்சபட்சம் எள்ளும் தண்ணீரும் வார்த்து வழிபட்டா துன்பங்கள்லாம் தீர்ந்து இன்பங்கள் பிறக்குங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக ஆடி, புரட்டாசி, தை, மாசி மாத அமாவாசைகள்லாம் ரொம்பவும் விசேஷமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. அதே மாதிரி இந்த ஆவணி அமாவாசையும் அதே அளவுக்கு புண்ணிய பலன்களை தரதா அமைஞ்சிருக்கு. இந்த ஆவணி அமாவாசை ஜோதிட ரீதியாக ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைஞ்சிருக்கு. காரணம் 5 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கும் நிலையில் இந்த அமாவாசை நிகழுது. அதனால தான் இந்த அமாவாசை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த நாளில் வழக்கமான அமாவாசை மாதிரி முன்னோர்களை வழிபடுவதோடு கூடுதலாக சில தானங்களையும் செய்கிறதால நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். இந்த அமாவாசை நாளில் துலாம் ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. 4ஆம் வீட்டில் சனி பகவானும் அமர்ந்து கடன் பிரச்சனைகளை அதிகப்படுத்தி வராரு. இப்படிப்பட்ட சிக்கல்கள் விலக இந்த நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்பவும் விசேஷம். முருகப்பெருமானுக்கு மாதுளம் சமர்ப்பித்து வழிபடுவது சிறப்பு பலன்களை கொடுக்கும். கோயில்களில் மாதுளை அபிஷேகம் செய்வாங்க. எப்போது மாதுளை அபிஷேகம் செய்வாங்கன்னு விசாரித்து அந்த நாளில் சமர்ப்பிக்கிறதா வேண்டிக்கோங்க. மாதுளை பழம் தானம் செய்கிறது நல்ல பலன்களை தரும். மேலும் இயலாத வயதான பெரியோர்களுக்கு அன்னதானம் செய்கிறது மிகுந்த நல்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு உருவாகும். கோயில் குளங்கிற திருப்பணியில் ஈடுபடுறதால புகழ் ஓங்கும். உல்லாச பயணங்கள் மூலம் உணர்வுபூர்வமான சந்தோஷம் நிலவும். மேலும் இந்த வாரம் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் சாதகமாக நடக்கும். இருந்தாலும் எதுலேயும் கவனத்தோடு செயல்படுறது தான் உங்களுக்கு நல்லது. எதிர்பாராத சில சம்பவங்கள்லாம் நடக்கலாம். அதனால் உங்களுக்கு நன்மையும் கூட உண்டாகலாம். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாக தான் நடக்கும். பழைய பாக்கிகள்லாம் வசூல் செய்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்ற நிலை காண்பாங்க. மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு உண்டாகும். குடும்பத்தில் கலகலப்பு காணப்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரித்து செல்வாங்க. இதனால் மனசில் இருந்த கவலைகள்லாம் நீங்கும். உறவினர்கள் வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பிள்ளைகளோட எதிர்காலம் கருதி சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. வழக்குகளில் நிதான போக்கு தான் காணப்படும். பெண்களுக்கு எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் நன்மை உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். உங்கள் ராசின்படி ராகு 5ஆம் வீட்டில் இருக்கிறதால இந்த வாரம் உடல்நலக்குறைவு காரணமாக உங்களுக்கு நம்பிக்கையின்மை ஏற்படலாம். ஆனால் நீங்கள் நிலைமையை கட்டுப்படுத்த முயற்சிக்க தொடங்கியவுடன் உங்கள் பதட்டம் அனைத்தும் மறந்துவிடும். ரொம்ப நாளாக நீங்கள் பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருந்த ஒன்று சீக்கிரமே அது பிரச்சனையே இல்லைங்கிறத உணர்வீங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் வார தொடக்கத்தில் சூரியன் தனது சொந்த வீட்டில் லாபஸ்தானத்தில் வரதால தொழில் ஏற்றம், வணிக லாபம், பொருளாதார முன்னேற்றம், அரசாங்க காரியங்களில் வெற்றி முதலியவையெல்லாம் உண்டாகும். கேது 11ஆம் வீட்டில் இருக்கிறதால சிறப்பு பலன்களை தரும். குருவும் சுக்கிரனும் ராசியை பார்க்கறதால ராசி பலன் பெறுகிறது. பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறது சகல விதத்திலையும் சிறப்பான பலனை தரும். புது முயற்சிகள்லாம் செய்யலாம். பழைய கடன்கள்லாம் வந்து சேரும். போட்டித் தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. எடுத்த காரியங்கள்லாம் தடையின்றி நிறைவேறும். வீட்டில் ஆடம்பர பொருட்கள், துணிமணிகள்லாம் வாங்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்ப செலவுகள் எளிதாக சமாளிச்சிருவீங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். அதனால் பொறுமை அவசியம். திருமண முயற்சிகள்லாம் சாதகமாக முடியும்.
வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலைமை மாறி சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். ஒரு சிலருக்கு பதவி மாற்றமோ இடமாற்றமோ ஏற்பட்டாலும் நன்மையாகவே முடியும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.